உக்ரைனுடன் அடுத்த 50 நாட்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ரஷ்யா ஈடுபடாவிட்டால் 100% வரி விதிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அடுத்தடுத்து தோல்வி நிலையை எட்டியது குறித்து அதிருப்தி தெரிவித்த ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூடேவுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தபோது இதனை தெரிவித்தார். சென்னையில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டிய நிலையில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் குளுமையான சூழல் உருவானது. அந்த வகையில் கிண்டி, நுங்கம்பாக்கம், வடபழனி, தேனாம்பேட்டை, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மாங்காடு, போரூர், குன்றத்தூர், ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. அதேபோல அம்பத்தூர், ஆவடி, திருமுல்லைவாயில், பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. சென்னை உட்பட வட தமிழ்நாட்டில் நாளை இரவு முதல் மழை பொழிவு அதிகரிக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தெற்கு ஆந்திரா அருகே மேல்காற்று சுழற்சி உருவாகி வருவதாகவும் இதன் காரணமாக நாளை மறுநாள் முதல் சென்னை உள்ளிட்ட வட தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் மலைத்தொடர் பகுதிகளில் ஜூலை 19ஆம் தேதி முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்றும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரியில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 8 இடங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. நாகையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னை மீனவாக்கம், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், கடலூர், பாளையங்கோட்டை, தஞ்சாவூர், வேலூர் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியதாக குறிப்பிட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாமை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் இதற்கான முகாம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரம் விரைவு ரயில் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிதம்பரம் சென்றார். ரயில் நிலையத்தில் திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான தனிமனித விமர்சனம் குறித்து ஆவேசமாக பேசினார். கட்சி நிர்வாகி தொண்டர்களால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க, பொதுச் செயலாளர் வாய்ப்பு கொடுத்தாங்க, அது பொறுக்க முடியல. உடனே என்ன பண்ணுவார் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனாரு, பறந்து போனாரு, காலி கடியில போனாரு, என்னுடைய ஆட்சியில் என்ன குறைன்னு சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்ல தயார். பாமக துணை பொதுச் செயலாளர் ஏ.கே. மூர்த்தி இல்ல திருமண நிகழ்ச்சியில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பாமக தலைவர் அன்புமணியும் பரஸ்பரம் சந்தித்து நலம் விசாரித்துக் கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இவ்விழாவில் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டனர். விழாவில் ராமதாஸ் கலந்து கொண்ட நிலையில் அவர் செல்லும் வரை காத்திருந்த அன்புமணி அரை மணி நேர தாமதத்திற்கு பின் மனைவி சௌமியா மற்றும் மகளுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் 33 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 29 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 4 IGக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் குடத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் பழனி பெட்டாலியனுக்கு மாற்றப்பட்டுள்ளார். சென்னையின் நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையர் தர்மராஜன் வேலூர் DIGயாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீரபாண்டியன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
ராஜஸ்தான் தலைமை நீதிபதியாக இருந்த ஸ்ரீவத்சவா சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து வந்த KR ஸ்ரீராம் ஸ்ரீவத்சவா பதவி வகித்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான தற்காலிக தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலையின் கீழ் உள்ள கல்லூரிகளில் 5½ ஆண்டுகள் கொண்ட இடைநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் தகுதியான மாணவர்களின் தற்காலிக தரவரிசை பட்டியல் சம்பந்தப்பட்ட வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கலந்தாய்வு அட்டவணை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும், நாளை வரை தற்காலிக தரவரிசை பட்டியலில் உள்ள குறைகளை தீர்க்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வில் பாடத்துக்கு வெளியே கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தால் அது கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என TNPSC உறுப்பினர் ராஜ் விளக்கமளித்துள்ளார். குரூப் 4 தேர்வு கடினமாக இருந்ததாக பல தேர்வர்கள் கூறிய நிலையில் இந்த விளக்கத்தை அவர் அளித்துள்ளார். பாடத்துக்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டது என்றால் அது உண்மையிலே எடுக்கப்பட்டதா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்த இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் இன்று பூமிக்கு திரும்புகின்றனர். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் ஜூலை 26ஆம் தேதி விண்வெளி சென்ற வீரர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்புகின்றனர். 22 மணி நேர பயணத்திற்கு பின் நால்வரும் இன்று மதியம் 3 மணிக்கு அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள கடல் பகுதியில் இறங்குகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி 22 ரன்கள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. 192 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணியில் KL ராகுல், ஜடேஜா தவிர்த்து மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இந்த வெற்றியின் மூலம் டெஸ்ட் தொடரில் 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து முன்னிலை பெற்றது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் ஜூலை 23ஆம் தேதி மான்செஸ்டரில் தொடங்குகிறது. இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கி வரும் வேட்டுவம் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கார் சேசிங் காட்சிகளை படம் பிடித்துக் கொண்டிருந்த போது அந்தரத்தில் பறந்த கார் கீழே விழுந்தது. காரில் பயணித்த சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நாகையில் வேட்டுவம் படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் உயிரிழந்த விவகாரத்தில் இயக்குனர் ப. ரஞ்சித் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுந்தமாவடி கிராமத்தில் சண்டை காட்சிகளை படமாக்கும் போது சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் கார் சண்டை காட்சியை படமாக்கிய போது ஏற்பட்ட விபத்தில் அவர் உயிரிழந்த வீடியோ காட்சியில் வெளியானது. இதையடுத்து இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் ராஜ்கமல், வினோத், பிரபாகரன் ஆகியோர் மீது கீழையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜோலார்பேட்டையில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய நபருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பயணம் செய்த 4 மாத கர்ப்பிணி கீழே தள்ளிவிடப்பட்டதில் அவருடைய கரு கலைந்தது. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஹேமராஜுக்கு சாகும் வரை கடுங்காவல் தண்டனை விதித்து திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவருக்கு 85,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை 1 மாதத்திற்குள் வழங்கவும் ஆணையிட்டார்.